இன்னைக்கு நம்ம பாத்துல என்ன சமையல் பார்த்தேன்னா வெங்காய சாம்பார், பூசணிக்காய் புளிப்பு கூட்டு, உருளைக்கிழங்கு கறி. ஃபர்ஸ்ட் பூசணிக்காய் புளிப்பு கூட்டு எப்படி பண்றது பார்க்கலாம். தோரம்பருப்பு நான் வேக வச்சு எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இப்போ பூசணிக்காயை பொடியாக நறுக்கி கடலைப்பருப்பு அதில் வேக போட்டிருக்கேன். இதில் கடலைப்பருப்புக்கு பதிலாக கொண்டக்கடலை, பட்டாணி, வேர்க்கடலை எது வேணாலும் போடலாம். இதுக்கு பூசணிக்காய்க்கு கம்மியாக தான் போடணும். நான் கம்மியாக தான் போடுறேன், பாருங்க, அளவு பாருங்க. இப்போ இது வெந்த உடனே இதில் புளியை கரைச்சி ஊற்றி கொதிக்க விடணும். இந்த சைடு இழுப்பு சட்டியில் தனியா, உளுத்தம்பருப்பு, மிளகாவத்தலை வறுத்து தேங்காய் வச்சு அரைச்சு பருப்போடு இதில் சேர்த்து கொட்டினா பூசணிக்காய் புளிப்பு கூட்டு ரெடி. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டாச்சு. தனியா 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 6 காஞ்ச மிளகா. இப்போ இதை செவக்க வறுக்கணும். இங்கே பூசணிக்காய் கொதிச்சுன்னு இருக்கு. வாழ்க்கையில் நமக்கு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். நம்ம சந்தோஷமா இருக்கிறப்ப நம்ம கூட இருக்கிறவா, நம்ம கஷ்டப்படுறப்ப நம்ம கூட இருக்க மாட்டோம். ஆனா நமக்கான மனுஷா யாருன்னா கஷ்டத்துல நம்ம கூட இருக்கிறவா தான். நமக்கான மனுஷா யாருன்னு நம்ம கஷ்டப்படுறப்ப வாழ்க்கை நமக்கு காட்டும். நம்மளை என்கரேஜ் பண்ண யாரும் வரமாட்டா. ஆனா உன்னால இது முடியாது, உனக்கு இது தெரியாது, உனக்கு இது வராது அப்படின்னு நம்மளை டிஸ்கரேஜ் பண்ண 100 பேர் வருவா. அப்படிலாம் அவ சொல்றப்ப நம்ம நம்ப வேண்டியது அவளை கிடையாது, நம்மள. என்னால இது முடியும், எனக்கு இது தெரியும், எனக்கு இது வரும் அப்படின்னு நம்ம வாயால சொல்லி அவளுக்கு புரிய வைக்க கூடாது. வாழ்க்கையா வாழ்ந்து அவளுக்கு புரிய வைக்க. என்ன சமையல் பார்க்கலாமா? ஒயிட் ரைஸ், செகப்பரிசி சாதம், இது எனக்கு. வெங்காய சாம்பார், பூசணிக்காய் புளிப்பு கூட்டு, உருளைக்கிழங்கு பொரியல். நிறைய பேர் பரங்கிக்காய் பூசணிக்காய் சாப்பிட மாட்டா. ஆனால் பூசணிக்காய் அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இதில் மோர் கூட்டு பண்ணலாம், புளிப்பு கூட்டு பண்ணலாம். புளிப்பு கூட்டு தான் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.